ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு அம்மா அழுகுறாங்க. ஃபாதர், இந்த பையன் இந்த பொண்ணை பாருங்க ஃபாதர், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில யாருமே இல்லையா ஃபாதர், லவ் மேரேஜ் ஃபாதர். அந்த பொண்ணு சொல்லுது. நான் சொல்றேன், அம்மா அம்மா அப்பா ஆசீர்வாதம் இல்லைன்னா அது உருப்படாதுமாண்டா, அந்த அந்த திருமணம் வாய்க்காதுமா. தெளிவு சொல்லி பாக்குறேன், கேட்கல. ஃபாதர் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அந்த ரெண்டு காட்டுறா, பிளேடர் எடுத்து கட் பண்றான். கட் பண்ணி ஐ லவ் யூ இதுல எழுதிருக்கிறான். அது சொல்றா, இல்ல ஃபாதர் எனக்கு அவர் கிளியரா சொல்லியிருக்காரு, உன்னை யாரு விட்டாலும் நான் விட மாட்டேன் சொல்லி. அம்மா சொல்லி பார்த்தாங்க, நான் சொல்லி பார்த்தேன். என் ரூம்ல கதை சேம சாத்திட்டு ஓடுறேன் கோபத்தோட. என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு வந்து அருவாள் எடுத்துட்டு அவளை உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரை கட் பண்ண. எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் ஞாபகத்துக்கு வருது. பைபிள் எடுத்துட்டு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க சொன்னா, அவன் என்ன செய்ய தெரியுமா? பைபிளை கீழே போட்டு காலால கீழே வச்சான். அங்கிருந்து எனக்கு போன் பண்ணான். அடுத்த நாள் என்னை பாக்குறதுக்கு வர்றா, உடம்பு முழுசும் ஸ்டிச்சிங். அந்த பையன் இன்னொருத்தன் திருமணம் பண்ணி விட்டுச்சு. நல்லா கேளுங்க, வாலிப பிள்ளைல கேட்கணும். சித்தப்படியில உன் சித்தப்படியில் ஆண்டவருடைய சித்தப்படி நடந்தால் தான் திருமணம் வாய்க்கும். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். கேட்கலையா போ.